ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னோடய டெல்டா ஃப்ளவர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ தான் ஏன்னா இது ஃபஸ்ட்டு பேசுகிறதுனால ஒரு மாதிரி இதாக இருக்கும். கொஞ்சம் எதுவும் தப்பாக பேசியிருந்தால் எதுவும் நினச்சிக்காதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எதை பற்றின வீடியோனால், நம்ம வந்து மட்டன் குழம்பும் மட்டன் பிரியாணியும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ நான் மட்டன் எடுத்துருக்கேங்க. இதை எடுத்து குக்கரில் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணி இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலாவுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இந்த பட்டை கிராம்பு பாக்கெட்டில் கொஞ்சம் ஒரு 3 கிராம்பு, கொஞ்சம் இலை, கொஞ்சம் பட்டை இதை போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி. இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ நைஸாக அரைச்சா போதும். இதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறேன். 1 ஸ்பூனு தயிர் ஊற்றுறேங்க. இது எல்லாத்தையும் இது கலரிக்கலாம். நான் எப்போதுமே இங்கே அரிசி களைஞ்ச கனி தண்ணியில் தாங்க ஊற்றி கறி வேக வைப்பேன். அந்த காலத்தில் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி வந்து நமக்கு இதில் வெந்த தண்ணியை தான் நம்ம பிரியாணிலையும் சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக நெய் ஊற்று, அந்த கறி வந்து நல்லா வாசமாக வேகும். 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ இதை இறக்கிடலாம். விசில் வந்து இறங்கினதுக்கப்புறம் நம்ம இதை பார்த்துக்கலாம். அது வரைக்கும் பிரியாணிக்கு வேண்டியது தாளிச்சிடலாம். 100 உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. 100 எண்ணெய் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் நெய். வாசனைக்கு தான் நெய் போடுறேன் நான். நெய் எல்லாத்துக்குமே நான் நிறையா போட மாட்டேன். இதில் கரம் மசாலா இருக்குங்க, போட்டுக்கிறேன். ஒரு 150 கிராம் பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா. ஆனியன் இந்த அளவுக்கு சவந்தால் போதுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூனுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள். ஏற்கனவே கறி வேக வைக்கும் போது 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். இப்போ பிரியாணியில் ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் வீட்டிலே தாங்க அரைக்கிறேன். கடையிலலாம் நான் வாங்க மாட்டேன். இதுக்கு என்னென்னு நான் அதுக்கப்புறம் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதில் பிரியாணி மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். அதேமாரி கரம் மசாலாவும் நான் வீட்டிலே தாங்க அரைக்கிறேன். அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு தனி வீடியோ வரும், பார்த்துக்குங்க. இப்போ இதால் ஒரு ஸ்பூன் போடுறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நம்ம இதை கொஞ்சம் கலரிக்கலாம். பச்சை மிளகா போடுவோம். அடுத்து தக்காளி ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அது போட்டுக்கிறேன். 3 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு பாதி லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேன் இதோட. அதுக்கப்புறம் ஒரு 50 ml தயிர் ஊற்றிக்கிறேன். இதில் நல்லா இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லி, இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மட்டன் பாருங்கள், நான் பெரிய பீசஸாக தான் பிரியாணிக்காக போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வந்துச்சு. இந்த மசாலாவில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொஞ்சம் மசாலா மட்டன் எல்லாமே இந்த மசாலாவில் சேர்க்கிற மாதிரி நம்ம கறி வேக வச்ச தண்ணி தொலைக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இது 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இந்த மசாலா தண்ணியை எடுத்து அதோட ஊற்றிக்கலாம். இது மசாலா தண்ணி 3 டம்ளர் இருக்குங்க எனக்கு கரெக்டாக.
யாரும் சொல்லாத ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் எப்போதுமே தேங்காய் பால் சேர்ப்பேன். நான் ஒரு டம்ளர் அதுக்காக அளவோட ஒரு டம்ளர் நான் தேங்காய் பால் சேர்த்துக்குவேன். செஞ்சு பாருங்கள், இது சூப்பராக இருக்கும். நான் 1/2 கிலோவுக்கு திட்டமாக உப்பு போட்டுக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் தண்ணியெலாம் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மசாலா உப்பு செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மசாலா, காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை கொஞ்ச நாளைக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுக்கலாம். பாருங்க, கொதி வந்துடுச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் இந்த அரிசியை ஊற வச்சுருக்கேன். பிரியாணி அரிசியை, பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்மிலே வச்சு நம்ம கொதிக்க விடணும். மூடிக்கலாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போட்டு. அப்புறம் மூடியை திறந்துட்டுங்க, அரிசியை அடியிலேருந்து லேசாக கிளறி விட்டுக்கலாம். ஒரு பரட்டிக்கலாம். ஏன்னா அரிசியை ரொம்ப போட்டு நம்ம கிண்ணோம்னா அது உடஞ்சிடுங்க. அதனால் கொஞ்சம் சமப்படுத்திக்கிறேன். அதை அப்படியே சமப்படுத்திட்டு அதை தோசைக்கல் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் அதுக்கப்புறம் அதை தூக்கி அது மேலே வச்சு கொஞ்சம் வாழை இலை கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் அதோட வச்சு மூடிக்கிறேன். அது மேலே அப்படியே வச்சுட்டு ரைஸ் மூடுற அளவுக்கு வாழை இலை வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு வெயிட்டு தூக்கி வச்சிடுறேன். நான் ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பார்ப்போம். நம்ம இப்போ தம்மு போட்டாச்சுங்க, இது இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் இடித்து வச்சுருக்கோங்க, அதை அப்படி எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீனி போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு புதினா, மல்லி. அரிசி களைஞ்சி தண்ணி இருக்குங்க, அது கயன் தண்ணியில் தான் நான் எப்போதும் வேக வைப்பேன். அதை இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா அந்த கயன் தண்ணி நான் எப்போதும் பொங்கும், அது பொங்காமல் இருக்கு. இதை அடுப்பில் வச்சு நம்ம குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 5 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கேன். இப்போ திறந்து பார்க்கலாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கறி வெந்திருக்குங்க. இருங்க காட்டுறேன் பாருங்கள். இது வீட்லேயே நான் அந்த மிளகாத்தூள் அரைச்சிருக்கேங்க. இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு அது தனி வீடியோ ஒரு நாள் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். 2வது இது ஆல்ரெடி இந்த மிளகாத்தூளை வச்சு மீன் குழம்பு போட்டிருக்கேன் ஷார்ட் வீடியோவில், அதையும் போய் பாருங்கள். இப்போ இந்த மிளகாத்தூள் இதால் 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கறி குழம்பை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காய் சேர்க்கலாம், உருளைக்கிழங்கு சேர்க்கலாம், கத்திரிக்காய் சேர்க்கலாம். நீங்கள் என்ன காய் வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இந்த 3 காய் சேர்ப்பேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது, நான் அது மாதிரி தான் செய்வேன். இது நல்லா கொஞ்சம் காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன போடணும்னு சொல்கிறேன். வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. குழம்பு நல்லா கொதி வந்திருக்குங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போதுமே தேங்காய் பால் தான் ஊற்றுவேன். ஒரு டம்ளர் அதில் ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு. அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சோம்பு ஜீரகம் அடித்து வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஜாமான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் புதினா மல்லி, அவ்வளோதாங்க. போட்டு இதை நல்லா கொஞ்சம் சவர விடலாம். அதுக்கப்புறம் குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாங்க. வாங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். இதில் கொஞ்சம் புதினா மல்லி தூவிக்கலாம். எதுக்கு புரியலன்னா சாதம் வந்து உடையாமல் நல்லா உதிரியாக வரும்.
அதுதான் இந்த லெமன். கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா பிரியாணி நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க. பிரியாணி செஞ்சுட்டோங்க. குழம்பும் ரெடி ஆகிட்டு, கறி பரோட்டாவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதாங்க எங்களோட சண்டே ஸ்பெஷல். நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.